Dear students, welcome to all. 11th standard subject Biozoology, Unit 3, Chapter 6, Topic Respiratory Volumes and Capacities. இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்கக்கூடியது சுவாச கொள்திறன் அளவுகள். சுவாச நுரையீரல் கொள்ளளவு மற்றும் கொள்திறன் அப்படின்னு சொல்லும்போது வால்யூம் ஆஃப் ஏர் ப்ரெசன்ட் இன் வேரியஸ் பேசஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் அப்போது ஏர் எவ்வளோ வால்யூம் இருக்குது அப்படின்றத நிறைய வேர்ட்ஸாக டினோட் பண்ணியிருக்காங்க. டிடல் வால்யூம் சொல்லியிருக்காங்க, இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், அதே மாதிரி எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், ரெசிடிவல் வால்யூம், ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, டிஎல்சின்னு சொல்லக்கூடிய டோட்டல் லங் கெப்பாசிட்டி, இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸில் சொல்லியிருக்காங்கம்மா. ஒவ்வொரு டேர்ம்ஸை பற்றியும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது டிடல் வால்யூம், மூச்சுக்காற்று அளவு அப்படின்றது தான் டிடல் வால்யூம். மூச்சுக்காற்று அளவு அப்படின்னா என்னது? டிடல் வால்யூம் இஸ் த அமௌண்ட் ஆஃப் இன்ஸ்பயர்டு ஆர் எக்ஸ்பயர்டு ஏர் ஈச் நார்மல் ப்ரீத். ஒவ்வொரு நார்மல் ப்ரீத் அப்போ எவ்வளோ ஏரை நம்ம இன்ஸ்பயர் பண்ணுறோம், அதே மாதிரி எக்ஸ்பயர் பண்ணுறோம். அப்ராக்சிமேட்டாக ஒரு இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷனுக்கு 500 ml அப்படின்றாங்க. நார்மல் ஹியூமன் அடல்ட் ஒரு நிமிஷத்து பெர் மினிட் எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000லேருந்து 800 ml இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் நடக்குது ஏர் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மினிட்டுக்கு. டூரிங் விகரஸ் எக்ஸசைஸ், ரொம்ப எக்ஸசைஸ் அதிகமாக செய்யும்போது, ரொம்ப வேகமாக ரொம்ப கடினமான உடற்பயிற்சி செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன நடக்கும், எவ்வளோ டிடல் வால்யூம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் 4 to 5 times ஹையராக இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு பெர் மினிட்டுக்கு 6000லேருந்து 8000 ml இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை விட 4லேருந்து 10 மடங்கு அதிகமாக எக்ஸசைஸ் டயத்தில் இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடியது இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இன்ஸ்பிரேஷன்னா உட்சுவாசம் உங்களுக்கு தெரியும். ரிசர்வ் அப்படின்னா சேமித்து வச்சுக்கிறது. ஸோ உட்சுவாச சேமிப்பு கொள்ளளவு. உட்சுவாசத்தின் போது எவ்வளவு ஆக்சிஜன் உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஏர் உள்ளே ஸ்டோர் ஆகுதோ அதை தான் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ சேமித்து வச்சுருக்கோமோ அதுக்கு பேர் IRV அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அடிஷ்னல் வால்யூம் ஆஃப் ஏர் எ பர்சன் கேன் இன்ஸ்பயர் பை அ forceful inspiration is called inspiratory reserve volume, IRV. எவ்வளோ நார்மல் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500லேருந்து 3000 ml. இதுவும் 1 மார்க்கில் கேட்பாங்க. உள்மூச்சின் போது நம்ம ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கக்கூடிய காற்றோட அளவு தான் என்ன சொல்கிறோம், IRV அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ERV அப்படின்னா எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அப்போனா ரொம்ப ஃபோர்ஸாக நம்ம எவ்வளோ காற்றை வெளியில் அனுப்புகிறோம். அடிஷ்னல் வால்யூம் ஆஃப் ஏர் இன் அ பர்சன் கேன் ஃபோர்ஸ்ஃபுல்லி எக்ஸ்ஹேல், எவ்வளோ காற்றை வெளியேற்றுறோம் அப்படின்றது தான். எவ்வளோ வெளியேற்றலாம்? நார்மல் வேல்யூ 1000லேருந்து 1100 ml இருக்கும். அடுத்தது ரெசிடிவல் வால்யூம். ரெசிடிவல் அப்படின்னாலே என்னது? எஞ்சிய, மீதமுள்ள அப்படின்னு சொல்லுவோம். இந்த வால்யூம் ஆஃப் ஏர் ரிமைனிங் இன் த லங்ஸ். எக்ஸ்பிரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இன்ஸ்பிரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லங்ஸுக்குள்ளே மீதமாக கொஞ்சோண்டு கேஸ் உள்ளே இருக்கும் இல்லையா. எக்ஸ்பிரேஷன் நடந்ததுக்கப்புறமும் லங்ஸுக்குள்ளே ரிமைனிங் எதனா மீதம் இருக்கு இல்லையா, அதை தான் ரெசிடிவல் வால்யூம்ங்கிறோம். வால்யூம் ஆஃப் ஏர் ரிமைனிங் இன் த லங்ஸ் ஆஃப்டர் எ ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன் அப்ராக்சிமேட்லி 1100லேருந்து 1200 ml இருக்கும். ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிஸ், சுவாசத்திறன். அடுத்து பார்க்கக்கூடியது சுவாசத்திறன். அதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது விட்டல் கெப்பாசிட்டி. விட்டல் கெப்பாசிட்டி அப்படின்னா உயிர்ப்பு திறன் அல்லது முக்கிய திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டல் கெப்பாசிட்டினா என்ன டீச்சர்? இப்போ விட்டல் கெப்பாசிட்டிங்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது VC = ERV + TV + IRV. VCனா விட்டல் கெப்பாசிட்டி, ERVனா என்னது? எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், டிவினா என்ன? டிடல் வால்யூம், IRVனா என்ன? இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இது எல்லாம் சேர்ந்தது தான் VC. சரிங்களா? விட்டல் கெப்பாசிட்டி. இப்போ ERVனா என்ன சொல்லி கொடுத்துருக்கோம்? எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம்னு சொல்லக்கூடிய வெளி சுவாச சேமிப்பு கொள்ளளவு. அதே மாதிரி டிவின்னு சொல்லக்கூடிய மூச்சுக்காற்று அளவு. அப்புறம் IRVன்னு சொல்லக்கூடிய உட்சுவாச சேமிப்பு கொள்ளளவு. எல்லாத்தையும் சேர்த்து கூட்டினா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது உயிர்ப்பு திறன்னு சொல்லக்கூடிய VC. மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஏர் தட் கேன் பி மூவ்ட் அவுட் டூரிங் எ சிங்கிள் பிரீத் ஃபாலோயிங் எ மேக்ஸிமல் இன்ஸ்பிரேஷன். எவ்வளோக்கு அளவுக்கு அதிகமாக நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணும்போது எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்குதோ அதை தான் VC அப்படின்னு சொல்கிறோம். எ பர்சன் ஃபர்ஸ்ட் இன்ஸ்பயர் மேக்ஸிமலி தென் எக்ஸ்பயர் மேக்ஸிமலி. அதாவது அதிகபட்சமாக
உட்சுவாசத்துக்கு பிறகு வெளியேற்றப்படும் காற்றின் அதிகபட்ச கொள்ளளவு, அதை தான் வந்து விசி அப்படின்னு சொல்கிறோம். அதிகபட்சமான காற்றை உள்ளிழுத்து அதே மாதிரி அதிகபட்சமாக எக்ஸ்ட்ரீமாக வெளியில் ஏற்றுறதுக்கு பேர் தான் விசி. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது ஐசி. ஐசி அப்படின்னா இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, உட்சுவாச திறன். உட்சுவாச திறனை தான் என்ன சொல்கிறோம்? இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அல்லது ஐசி அப்படின்னு சொல்கிறோம். The total volume of air a person can inhale after normal expiration, it includes the tidal volume and inspiratory reserve volume. IC equal to TV plus IRV. இப்போ ஐசின்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளி சுவாசம் எக்ஸ்பிரேஷன் பண்ணி முடிச்சிட்டாரு. பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் அடுத்தபடியாக என்ன பண்ணுறாரு? இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறாரு. ஃபோர்ஸ்ஃபுல்லாக இயல்பான வெளி சுவாசத்தை தொடர்ந்து காற்று உள்ளே எடுத்துக்கிறாரு. ஏற்கனவே வேறு மூச்சு காற்று கொள்ளளவு இருக்குது. ரெண்டையும் சேமித்து உள்ளடக்கிய ஒரு அமைப்பு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஐசி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னா இன்ஸ்பிரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து காற்றை வெளியிட போகிறோமோ அதுக்கு பேர் எக்ஸ்பிரேட்டரி வெளி சுவாச திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ காற்றை வெளியிடுறோமோ அதுக்கு பேர் தான் எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இது எதை பொறுத்தது அப்படின்னா இசி ஈக்குவல் டு டிவி ப்ளஸ் இஆர்வி. இப்போ இசி அப்படிங்கும்போது என்ன சொல்லலாம்? எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ ஈசிங்கிறது டிவி ப்ளஸ் இஆர்வின்னு சொன்னோம் இல்லையா? வெளிச்சுவாச திறன் அப்படின்றது வந்து மூச்சு காற்றோட அளவு ப்ளஸ் என்ன சொன்னோம்? வெளி சுவாச சேமிப்பு கொள்ளளவு இஆர்வி. இது ரெண்டும் சேர்ந்தது என்னது? டிவி ப்ளஸ் இஆர்வி ஈக்குவல் டு இசின்னு முடிச்சாச்சு. அடுத்தது டோட்டல் லங் கெப்பாசிட்டி, டிஎல்சி. டோட்டல் லங் கெப்பாசிட்டி மொத்த நுரையீரல் கொள்ளளவு திறன் அப்படின்றது டிஎல்சி. விசி ப்ளஸ் ஆர்வி. விசி ப்ளஸ் ஆர்வினா என்னது? விட்டல் கெப்பாசிட்டி ப்ளஸ் ரெசிடிவல் வால்யூம். எவ்வளோ கொள்ளளவு இருக்குது எவ்வளோ மீதம் இருக்குது அப்படின்றது சேர்ந்தது மொத்த கொள்ளளவு வந்துடும். டோட்டல் லங் கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ டிஎல்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 600 ml இருக்கும். The total volume of air which the lungs can be accommodate after forced inspiration. இன்ஸ்பிரேஷனுக்கு அப்புறம் உள்ளது எவ்வளோ வந்து இருக்கோ அதுக்கு பேர் என்னது? டோட்டல் லங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இன்ஸ்பிரேஷன் காற்றை எவ்வளோக்கு எவ்வளோ உள்ள அதிகபட்சமாக எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதுக்கு பேர் டோட்டல் லங் கெப்பாசிட்டி. திஸ் இன்க்ளூட் ஏற்கனவே விட்டல் கெப்பாசிட்டி உயிர்ப்பு திறன் ஒன்று இருக்குது. அடுத்து ரெசிடிவல் வால்யூம் எஞ்சிய காற்று வேறு இருக்குது. ப்ளஸ் அடிஷ்னலாக புதுசாக அதிகப்படியான காற்றை உள்ளே எடுத்துக்கிறோம். ஸோ எஞ்சிய காற்றுன்னு சொல்லக்கூடிய ஆர்வி, உயிர்ப்பு திறன்னு சொல்லக்கூடிய விசி, ப்ளஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகபட்சமாக காற்றை வெளியிலேருந்து எடுத்துக்கிறோமோ எல்லாம் சேர்ந்தது தான் என்னது? டிஎல்சின்னு சொல்லக்கூடிய டோட்டல் லங் கெப்பாசிட்டி. ஒட்டு மொத்தமாக எவ்வளோக்கு எவ்வளோ அது கொள்ளுமோ அவ்வளோ காற்றையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஎல்சி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக பார்க்கக்கூடியது நிமிட சுவாச கொள்ளளவு அப்படின்னு சொல்லக்கூடிய மைனூட் ரெஸ்பிரேட்டரி வால்யூம். ஒரு நிமிஷத்தில் சுவாச பாதையில் எவ்வளோ வந்து ஏர் உள்ளே போகுமோ அதுக்கு பேர் மைனூட் ரெஸ்பிரேட்டரி வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். இயல்பாக வந்து மூச்சு காற்றோட அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ml இருக்கும். இயல்பான சுவாச வீதம் அப்படிங்கும்போது 12 times per minute. நார்மல் டிவி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள், 500 ml. நார்மல் ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து 12 times per minute. ஒரு மினிட்டுக்கு எவ்வளோ இருக்கும்? 12 times இருக்கும். So therefore minute respiratory volume equal to 6 liter per minute for a normal healthy man. ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு ஒரு நிமிடத்துக்கு எவ்வளோ நுரையீரல் கொள்ளளவு இருக்குன்னு பாருங்கள், 6 liter per minute அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது டெட் ஸ்பேஸ். 2 மார்க்கில் கேட்பாங்கம்மா. டெட் ஸ்பேஸ்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம ஆக்சிஜன் அட்மாஸ்பியர்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நோஸ் வழியாக லங்ஸுக்குள்ளே உள்ளே போகுது, அல்வியோலை வந்து கேஸஸ் எக்ஸ்சேஞ்செலாம் பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லையா? இதில் ஒரு பார்ட் ஆஃப் த கேஸஸ் மட்டும் கொஞ்சோன்னு மட்டும் என்ன ஆகாது அப்படின்னு சொன்னால் கேஸியஸ் எக்ஸ்சேஞ்சில் இன்வால்வ் ஆகவே ஆகாது. ஸோ வாயு பரிமாற்றம் நடக்காமலே இருக்கக்கூடிய அந்த பகுதி எந்த ஏரியாவில் கேஸியஸ் எக்ஸ்சேஞ்சே நடக்கலையோ அந்த ஏரியாவை என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். Some of the inspired air never reaches the gas exchange areas but fill the respiratory passage where exchange of gases does not occur. அங்கே என்ன நடக்கலை?
எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் வாயு பரிமாற்றம் நடக்கவே இல்லை. இந்த ஏர் ஸ்பேஸ், அந்த ஏர் ஸ்பேஸை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். காற்று உள்ளே போணுச்சு, ஆனால் என்ன நடக்கலை? கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச், வாயு பரிமாற்றம் நடக்கலை. கார்பன் டை ஆக்சைடும் ஆக்சிஜனும் என்ன பண்ணலை? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கல. இந்த டெட் ஸ்பேஸ் நாட் இன்வால்வ்டு இன் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச். டெட் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அமௌண்ட் அப்ராக்சிமேட்லி 150 ml. இதோட மொத்த கொள்ளளவு எவ்வளவு? 150 ml அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட டயக்ராம் காமிச்சிருக்காங்க பாருங்கள். லெங்க், வால்யூம் அண்ட் கெப்பாசிட்டி. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது கொள்ளளவு வால்யூம் வந்து எம்எல்ல கொடுத்துருக்காங்க. எம்எல்ல கொடுத்துருக்கும்போது ரெஸ்டிங் பீரியடில் வால்யூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். விடி வந்து எவ்வளோ இருக்குது? 500 ml இருக்குது. ரெஸ்டிங் பீரியடில் என்ன இருக்குது? 500 ml இருக்குது. இது இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் இன்ஸ்பிரேஷன் ஐஆர்வி. ஐஆர்விங்கிறது எங்கேருந்து எங்கே வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ஐஆர்வி. இங்கே பாருங்கள் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க, விட்டல் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டினா என்ன படிச்சிங்க? ஐசி ஈக்குவல் டு டிவி ப்ளஸ் ஐஆர்வின்னு படித்தோம் இல்லையா? அப்போ பாருங்கள் ஐஆர்வி இந்த இருக்கு இல்லையா? ஐஆர்வி இருக்கா? அங்கேருந்து பாருங்கள் ஐஆர்வி இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கா? அடுத்த ஒரு கலர் டிவி, இந்த கலர் டிவி தானே 500 ml. அடுத்து பாருங்கள் இந்த ஐஆர்வி, இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது? இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டின்னு சொல்லக்கூடிய ஐசி. அப்போ ஐசி ஈக்குவல் டு டிஆர்வி ப்ளஸ் ஐஆர்வி ப்ளஸ் டிவி ஈக்குவல் டு ஐசி. கரெக்டாக வந்துருச்சாங்க இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட்டு பாருங்கள் விட்டல் கெப்பாசிட்டி, உயிர்ப்பு திறன். எது? இந்த ஆரோ மார்க் பாருங்கள், இங்கே ஆரம்பித்து இந்த எல்லோ கலர் வரைக்கும் இருக்குது விட்டல் கெப்பாசிட்டி அப்படின்றது. விட்டல் கெப்பாசிட்டியின் தமிழ் உயிர்ப்பு திறன் அப்படின்னு சொல்லுவோம். விட்டல் கெப்பாசிட்டினா சிம்பிள் என்ன சொல்லுவீங்க? விசி அப்படின்னு சொல்லுவீங்க. விசிக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம்? இஆர்வி ப்ளஸ் டிவி ப்ளஸ் ஐஆர்வி அப்படின்னோம். இஆர்வி பாருங்கள், இஆர்வி எங்கே இருக்குது? இந்த எல்லோ கலரில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். இஆர்வி எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், கீழே குறையிறது. எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் காமிச்சிருக்காங்க இல்லையா? இது இஆர்வி. அடுத்து பாருங்கள் விசி ஈக்குவல் டு இஆர்வி ப்ளஸ் டிவி. டிவி இந்த இருக்கா? டிவி இருக்கா? அடுத்தது பாருங்கள் மேலே என்ன இருக்குது? ஐஆர்வி. ஸோ விசி ஈக்குவல் டு இஆர்வி ப்ளஸ் ஐஆர்வி ப்ளஸ் டிவி. இது மூணும் சேர்ந்தது விட்டல் கெப்பாசிட்டி. சரிங்களா? கீழே இந்த இடத்துல க்ரீன் கலரில் காமிச்சிருக்கிறது ரெசிடிவல் வால்யூம், மீதமுள்ள வாயு. அது மினிமமாக எவ்வளோ இருக்கணுங்கிறத டார்க் க்ரீனில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ எக்ஸ்பிரேஷன் நடந்ததோ அதை இஆர்வி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெசிடிவல் கெப்பாசிட்டியை இங்கே காமிச்சிருக்காங்க. ஒய் டு சம் பீப்புள் ஸ்னோர்? ஏன் வந்து சில மனிதர்கள் தூங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொரட்டை விடுவாங்க? இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் ஆஃப் த சாஃப்ட் பேலட். நம்மளோட மேல் அன்னம் வந்து வைப்ரேட் ஆகிறதுனால, அன்னம்னு சொல்லுவாங்க இல்லையா? பேலட் வந்து வைப்ரேட் ஆகிறதுனால தான் அந்த குரட்டை ஒளி வந்து கேட்குது. ஏன் வந்து கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் காஸ்டு பை த பார்ஷியலி க்ளோஸ்டு அப்பர் ஏர்வே. நோஸ் அண்ட் த்ரோட் வந்து லைட்டாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா பார்ஷியலியே தான் க்ளோஸ் ஆகிருக்கும், கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகாமல் பார்ஷியலாக க்ளோஸ் ஆகிருக்கும். விச் பிகம்ஸ் டூ நேரோ, ரொம்பவே என்ன ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகலாக இருக்கும். அதனால் வந்து யார் ட்ராவல் பண்ணுறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் திஸ் மேக்ஸ் த சரௌண்டிங் டிஷ்யூ டு வைப்ரேட் ஆகி அந்த சவுண்ட் வந்து நமக்கு வெளியில் கேட்கும் ஒருத்தர் தூங்கும்போது. இப்போ ஹெல்த்தி மேன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லங்ஸை பொறுத்த வரையிலையும் லங்ஸில் வந்து ஒரு எலாஸ்டிசிட்டி உள்ள ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த எலாஸ்டின்ஸ் இருக்கிறதுனால லங்ஸை வந்து நல்லா கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ், சுருங்கி விரியறதுக்கு எக்ஸ்பிரேஷன் நடக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த எலாஸ்டின் அப்படின்ற கனெக்டிவ் டிஷ்யூவோட ஹெல்ப்னால தான் லங்ஸ் வந்து இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் பண்ணுது. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிசீஸ்டு பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. எம்பைசீமா, பிராங்கைட்டிஸ், அதாவது நுரையீரல் அடைப்பு அப்படின்றது எம்பைசீமா அப்படின்னு சொல்லக்கூடியது, பிளாக் ஆகிடும். அடுத்தது பிராங்கைட்டிஸ், மார்பு சளி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரியான டிசீஸ் உள்ளவங்களோட லங்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலாஸ்டின்ஸ் வந்து சிதைஞ்சு போயிருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எலாஸ்டேஸ் அப்படின்ற என்சைம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் எலாஸ்டேஸ் அப்படின்ற நொதி வந்து எலாஸ்டின்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். அந்த மாதிரி டெஸ்ட்ராய் பண்ணதுனால அந்த லங்ஸோட எலாஸ்டிசிட்டி பாதிக்கப்படும். அந்த மீள் தன்மை, கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல்.